ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாட் ஸ்டார் ப்ரோமோ வந்திருக்கு. அது ஏற்கனவே முடிஞ்சது தான். ஸோ இந்த டாஸ்கில் யார் வின் பண்ணா, டிடிஎஃப் டாஸ்க் 4ல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரி வின் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தான். ஸோ அதில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னடா இது 2 கருப்பு காயம் திருப்பி ஒன்று சேருது அப்படின்ற மாதிரி ஒரு சம்பவம். ஸோ அதை பற்றி நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 9 தமிழில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயல் டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. ஸோ ஒரு முள் மாதிரி சுற்றி சுற்றி வரும். நீங்கள் கிளாக் இருக்கிற மாதிரி நிற்கணும். ஒவ்வொரு டைமில் நிற்போம்ல 8, 9, 10 அப்படி சுற்றி கிளாக் வரும். முள் சுற்றிட்டு இருக்கிற மாதிரி. ஸோ வர நீங்கள் என்ன பண்ணணும், ஜம்ப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க். ஸோ முதலே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் நம்ம விக்ரம் அவுட் ஆகிட்டாங்க. விக்ரம் வந்து குதிக்கிறப்ப திவ்யாவுக்கு லைட்டாக பட்டுருச்சு. உடனே திவ்யாவுக்கு படலை அப்படின்ற மாதிரி வந்து நிறைய பேர் கம்பு சுற்றிட்டு இருக்காங்க. டேய், திவ்யாவுக்கு இவன் குதிச்சதுனால அந்த அதிர்வில் என்ன ஆச்சுன்னா அவங்க போகிறப்ப டக்குன்னு மாறி லைட்டாக பட்டுருச்சு. குறும்படம் போடுங்க. திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீனு. அதாவது நான் வந்து படவே இல்லை, எனக்கு என்ன படலை, அது தாண்டுங்கிறது தான் அவங்க டாஸ்க். அது பக்கத்தில் யானைக்குட்டி இருந்தா என்ன, பூனைக்குட்டி இருந்தா என்ன, ஆப்போசிட்டில் சும்மா உட்காந்துக்கிட்டு எனக்கு வந்து அன்ஃபேர் ஆகிடுச்சு, எனக்கு வந்து பண்ணல. ஏமா கால் பட்டதுங்கிறது உண்மைதான். அவளே சொல்கிறா கால் எனக்கு தெரியாமல் பட்டுருச்சுன்ட்டு. அப்புறம் எதுக்கு திருப்பி உட்காந்துக்கிட்டு எனக்கு அன்ஃபேர் ஆகிடுச்சு, நான் வந்து இது பண்ணல, சுபிக்ஷா நின்று இருக்க வேண்டியதானே. ஏன் யானைக்குட்டி நின்னா பூனைக்குட்டி என்ன, உங்களுக்கு என்ன டாஸ்க்கு அதை கரெக்டாக தாண்டணும், அவ்வளோதானே. தாண்டிடுங்க. சும்மா கொஞ்சம் அவுட் ஆகிட்டேன்ட்டு. அடுத்து இன்னொரு பொருள் யாரை கிளப்பி விட்டாங்க, சபரி கமருதீனுக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு, சபரிக்கு ஸ்லோவாக வருதான். ஆமாம், இங்கே இருக்க வரைக்கும் ஃபாஸ்ட்டாக வரும், அப்புறம் அங்கேருந்து ஸ்லோவாக வருது. யாரா அவங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னன்னா இன்னொன்று கூட சொல்லுங்கள், சபரிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிஎஃப் டாஸ்க் தனியாக ட்ரைனிங் பண்ணி ஏற்கனவே இந்த டாஸ்க் எல்லாம் வின் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து தான் அவர் வந்து வச்சுருக்காங்கன்ட்டு. நியாயமே இல்லையாடா அவங்களுக்குலாம். சும்மா என்னத்தையாவது வந்து ஏக்கர் கணக்கில் வந்து அடிச்சு விட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி தான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க 2 பேர் அவுட் ஆன பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத் அவுட் ஆகிட்டார். அவருக்கு எங்கிட்டு போகிறதே தெரியல. அதுக்கப்புறம் வந்து என்னடா இது குழப்பமாக இருக்குது அப்படின்றது. எல்லா டாஸ்க்கும் உங்களுக்கு எப்படியா குழப்பமாக இருக்குன்றது தெரியல. அவர் அவுட் ஆகிட்டார். சுபி வெறும் வாய் தாங்க. முதல் டாஸ்க் வின் பண்ணதோட சரி. அடுத்து வந்து ஜம்ப் பண்ணுறதுலையும் கான்சன்ட்ரேஷன் இல்லை. என்னன்னே புரியல. கேட்டால் கை வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு அவங்க நின்னீங்க அவ்வளோ நேரம். ஸ்மார்ட்டாக இருக்கணும். அவ்வளோ டாஸ்க் இருக்குது, நம்ம இவ்வளோ நிற்க வேணாம். நம்ம 2 தான் தெரிஞ்சு போச்சு. சரி, டக்குன்னு யாராவது விட்டு போயிருக்கலாம். சும்மா கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு கை வலிக்குது, கால் வலிக்குது. 3 டாஸ்க் போச்சா, சுபிக்கு வீணாக போச்சு. அடுத்து வேற யார்? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அரோரா அதே தான் கதை. ஒரு நல்லா டஃப் ஃபைட் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ வாழ்த்துக்கள். அடுத்து விஜய் பார்வதி அவர்கள் வந்துட்டாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வெளியேறின பிறகு வெறும் 2 பேர் தான். யாருன்னா சபரியும் கமருதீனும். ஸோ கமருதீன் பயங்கரமாக ஜம்ப் பண்ணி ஒரே ஜம்ப் சக்குன்னு சபரி மாற்றி வந்து ஜம்ப் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு. ஸோ 2 பேரும் ஜம்ப் ஆகி முடித்தவுடனே அந்த டாஸ்கில் வெற்றியாளர் சபரி என்றது அறிவிப்பு வந்துச்சு. ஸோ சபரி அறிவிப்பு வந்தவொடனே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வாங்கடா அப்படின்ற மாதிரி ஓ ஷட் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னடா அது சபரி தான் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிக்கும்போது கமருதீன் வெளியே வந்திருக்கு ஒரு சவுண்டு. யாருன்னு பார்த்தா பாரு. வந்தவொடனே தேங்க்ஸ் அப்படின்றான். அதோடு முடிஞ்சிருச்சு. இவளும் சொல்லிட்டா சரி கிளம்ப வேண்டியதானே. அந்த மூலையை வந்து திருப்பி வா, திருப்பி ஹக். உடனே அவள் என்ன பண்ணுறா, வா ஹக். ஜெயிச்சோடனே தோத்தோடனே ஒன்று பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹக் பண்ணி முடித்தோடனே எங்கேருந்து யாரை பார்த்தா அந்த விக்ரம் காண்டாயிடுச்சு. பொய்யா ஓகேவா இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்றான். வெறும் ஜஸ்ட் அவன் இது பண்ணான்டா. இருக்கக்கூடாது இல்லைடா, ஜஸ்ட்டு கில்லிட் அப்படின்றான், கொன்று அப்படின்றான். இவன் யாரா மூதையை சொல்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கே தோணுச்சு எதுக்கு இது. சரி, ஃபார்முலா ஒரு ஹக்கு, அவ்வளோதான், அதோட விட்டுணும். அடுத்து வந்தவனே இப்போ நீ இதை கொடுக்குற அப்படின்னா அதுக்கு விக்ரம் சொன்னதில் ஒரு நியாயம் இருக்குது. என்னென்னா கொடுக்குறேன்னா ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். அடுத்து பாரு பேசுவோம்மா, பாரு சாரி, திருப்பி ஆரம்பிப்பான். திருப்பி இருந்து அன்னைக்கால் 4 மணிம்மா. திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பாரதி ஏதாவது சொல்லுவா, ஃபீலிங்ஸ் எனக்கு அந்த டைமில் ஒரு மாதிரி இருந்துச்சுட்டு. உடனே திருப்பி வந்து இவன் சண்டை போடுவான். எதுக்கு தேவையில்லாமல் மூடிட்டு இருங்கடா அப்படின்றத விக்ரம் வந்து எச்சரிக்கிறான். அதில் தப்பே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரியா, அதில் வந்து தப்பு இருக்குது. விக்ரம் ஏன் தலையிடக்கூடாதுலாம் கிடையாது. அவன் நார்மலாக ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் திருப்பி போய் சேர்ந்துடாங்கடா ஐயா சாமி, திருப்பி காலில் ரத்தம் வந்துடும்னா 2 பேரும் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டான். சரியா, ஸோ மக்குருதீன் திருப்பி நோண்டாமல் மூடிட்டு அவன் வேலையை பார்க்கட்டும், பாரதியை வேலையை பார்ப்பா, கேம் ஆடட்டும், அவ்வளோதான். அதுதான் 2 பேருக்கும் அழகாக இருக்குது. அவனுடைய கேமும் அப்பாவும் பாரதியுடைய கேமும் அப்பாவும். அதை விட்டு 2 பேரும் திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கிற எந்த சம்பவம், தேவையே இல்லாத சம்பவம் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ இது ஒரு லீடு வந்து கிடச்சிச்சு. இதனால தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கிட்ட தூங்கின பிறகு எல்லாம் இந்த மூதையை வந்து தொல்லை பண்ணியிருக்கு 3 மணி நேரமாக. புரியுதா? இதுதான் டைமென்ஷன். உங்களுடைய கருத்து சொல். மீண்டும் சந்திப்போம்.